ஸ்டெப் 1 என்னன்னா ரெண்டிங் தி பிரியாணி குண்டா. அத்தனை பேருக்கு செய்யற பிரியாணி குண்டால எங்க கிட்ட இல்ல, அதனால தான் ரெண்ட் எடுத்துட்டோம். அப்புறம் ஸ்டெப் 2 என்ன, கட்டிங் தி வாங்கி வச்ச வெஜிடபிள்ஸ். எல்லா வெஜிடபிள்ஸும் தேவையான அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தெரியாம தான் தெரிஞ்சுக்க வந்தேன்னு சொன்னீங்கன்னா என்னாலயே சொல்ல முடியாது. அத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அரிஞ்சு குத்த எனக்கு அளவு எவ்வளவுன்னு தெரியாது. வாங்க லெட்ஸ் மேக் பிரியாணி மேக்கிங் ரைன். கல்லு மேல குண்டா வச்சு குண்டா கீழ நெருப்ப வச்சு 3 ஸ்பூன் வெண்ணெய், அது கூட கொஞ்சம் எண்ணெய், பட்டை லவங்க தட்டி அறுத்த வெங்காயத்தை போட்டு வாட்டி, அது கூட போடு சில்லி, அப்புறம் அரைச்சு வச்ச இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் பூண்டை போடுறா, சரினா தக்காளி அண்ட் உப்பு, அப்புறம் மசாலாவை தான் அப்பு, சிக்கன் மிக்ஸ் பண்ணி தயிரை போட்டு தாக்கி தண்ணி நல்லா ஊத்தி போட்டு டேக்ஸாவை தான் சாத்தி, அப்புறம் கொஞ்சம் கொதிக்க விட்டு அரிசி போட்டு அதை கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு அப்புறம் லமா கொஞ்சம் ஊத்தி விட்டீங்கன்னா தோ கொஞ்ச நேரத்துல இப்படி ஆயிடும். அப்புறம் என்ன, பிரியாணிக்கு கொஞ்சம் டம் வச்சுட்டு அதை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு முட்டை ரெடி பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் ஓல்டேஜ் ஹோம் தேடி புடிச்சிட்டு பிரேயரை தான் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், உங்ககிட்ட காசுன்னு ஒண்ணு வரப்போ ஒரு 4 பேர் கிட்ட கொடுங்க. நீ கொடுக்கறது குடுறா, அதை ஏன்டா வீடியோ போடுன்னு கேட்டீங்கன்னா என்ன பார்த்து நீங்க ஒரு 2 பேர் கொடுக்க மாட்டீங்களா? அந்த ஒரு நம்பிக்கை தான். நாங்களும் காசு வந்தோடனே அதை அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு நீங்களே செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிருக்கலாம். பட் நம்மளா ஒண்ணு பண்றதுல ஒரு மன நிம்மதின்னு சொல்லலாமே. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களோட ஃபாய்ஸ். சென்று வருகிறேன். டாடா.